விண்வெளியில் உயிரினங்கள் எவ்வாறு வாழ்கின்றன என்பதை ஆய்வு செய்வதற்காக ரஷ்யா பயோன் நம்பர் 2 என்ற பயோ சேட்டலைட்டை கஜகஸ்தானில் உள்ள பைகோனூர் காஸ்மோட்ரோமில் இருந்து ஆகஸ்ட் 20 அன்று விண்ணில் ஏவ உள்ளது. இந்த செயற்கைக்கோளில் 75 எலிகள், 1500 ஈக்கள், தாவரங்கள், நுண்ணுயிரிகள், நிலவின் தூசு மாதிரிகள் உள்ளிட்டவை அனுப்பி வைக்கப்படுகின்றன. 2013இல் ஏவப்பட்ட பயோன் நம்பர் 1 செயற்கைக்கோளின் தொடர்ச்சியாக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த 30 நாள் பயணத்தில் விண்வெளியின் அதிக கதிர்வீச்சு, குறைந்த ஈர்ப்பு விசை ஆகியவற்றுக்கு உயிரினங்கள் எவ்வாறு தகவமைத்துக் கொள்கின்றன என்பதை ஆய்வு செய்வதே இதன் முக்கிய நோக்கம். இந்த செயற்கைக்கோள் 97 டிகிரி சுற்றுவட்ட பாதையில் பயணிக்கும். அது மட்டுமின்றி மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்கான நீண்டகால திட்டங்களுக்கு இந்த பயணம் பெரிதும் உதவும் என விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். மனிதர்களுடன் மரபணு ரீதியாக நெருங்கிய ஒற்றுமை கொண்ட எலிகள் கதிர்வீச்சுக்கு அதிக உணர்திறன் கொண்டவை என்பதால் அவற்றை சென்சார்கள், கேமராக்கள் பொருத்தப்பட்ட சிப்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்க உள்ளனர். இதன் மூலம் உயிரினங்களின் மரபணு மாற்றங்கள், உயிர் வாழும் திறன், மருத்துவ ரீதியிலான விளைவுகள் ஆகியவை குறித்து புதிய தகவல்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பயணத்தின் முடிவில் கிடைக்கும் தரவுகள் பூமியில் உள்ள மருத்துவ அறிவியலுக்கும் நன்மை பயக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த பயணத்தில் பங்கேற்காத கட்டுப்பாட்டு குழு எலிகள் பூமியில் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.